Hi, welcome you to learn English. At the end, in the end. இது அடிக்கடி கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு டேர்ம். அட் தி எண்ட் வருமா, இன் தி எண்ட் வருமா? இதனுடைய தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முடிவில், கடைசியாக, இறுதியில் இந்த மாதிரி வரும். ஸோ எந்த இடத்துல அட் தி எண்ட் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல இன் தி எண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் SenTalks. உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். இங்கிலீஷில் ரீட் பண்ணுறப்ப, எழுதுகிறப்ப, பேசுகிறப்ப இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில இடங்களில் அட் தி எண்ட் யூஸ் பண்ணியிருப்போம், சில இடங்களில் இன் தி எண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அட் தி எண்ட் அப்படின்னா முடிவில், இன் தி எண்ட் கடைசியில். தமிழ் மீனிங்கை வச்சு பார்க்குறப்ப லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். அட் தி எண்ட் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லக்கூடியது, இன் தி எண்ட் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கக்கூடியது. எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துட்டு இண்டிவிஜுவல் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போகலாம். The conclusion is given at the end of the passage. Next sentence. They felt difficult in starting, but everyone could understand it in the end. ரெண்டு சென்டென்சஸுமே ஒரே மாதிரி இருக்கும். அதாவது அட் தி எண்ட், இன் தி எண்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். சின்ன டிஃப்ரென்ஸ் தான், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அட் அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். ஜென்ரலாக அட் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட பகுதி, குறிப்பிட்ட இடம் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி குறிப்பிட்ட நேரம், ஐ வில் மீட் யூ அட் 9 அப்படின்னா 9 o'clock நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸாக்ட்லி 9. ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடியது இந்த ப்ரிப்போசிஷன் அட். அதனால தான் அந்த பர்டிகுலர் அப்படிங்கிற வேர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ப்ரிப்போசிஷன்ஸ் வீடியோஸில் நான் இந்த இன், அட் ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் பெரிய இடத்த குறிக்கும், அட் அப்படிங்கிறது சின்ன இடத்த குறிக்கும். அதாவது பர்டிகுலர் இடம், குறிப்பிட்ட இடத்த குறிக்கும். இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் இன், அட் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியும். ஹிஸ் ஹோம் இஸ் இன் மதுரை அட் சவுத் ஸ்ட்ரீட். ஸோ மதுரை அப்படிங்கிறது பெரிய இடம், அதனால் இன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் குறிப்பிட்ட ஒரு ஏரியா சவுத் ஸ்ட்ரீட், அது சின்ன இடம். குறிப்பிட்ட இடம் அப்படிங்கிறதுனால அட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் தி எண்ட் அப்படின்னா குறிப்பிட்ட முடிவில், முடியும் இடத்தில், முடிகின்ற நேரத்தில். அந்த நேரம் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டண்ட். அட் தி எண்ட் ஆஃப் த பிளே தெர் வாஸ் கிரேட் அப்ளாஸ். இந்த பிளே அப்படிங்கிறது விளையாடுதலை மட்டும் குறிக்காது. சில நேரங்களில் காட்சி, அதாவது ட்ராமா, மூவி இந்த மாதிரி சொல்கிறதுக்கும் நம்ம பிளே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியின் முடிவில் பெரிய கைதட்டல் இருந்தது, அட் தி எண்ட் ஆஃப் த பிளே. ஸோ அந்த பிளே முடிகின்ற நேரத்தில். The answer is given at the end of the passage. ஸோ ஒரு பெரிய பேசேஜ் இருக்குது, அந்த பேசேஜில் குறிப்பிட்ட இடம் எண்டு, அந்த இடத்துல ஆன்சர் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் கிவன் அட் தி எண்ட் ஆஃப் த பேசேஜ். இந்த இடத்துல இன் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை எப்படியாவது இன் அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா த ஆன்சர் இஸ் இன் த பேசேஜ். ஓகே, அந்த பேசேஜில் ஆன்சர் இருக்குது. ஓகே, த ஆன்சர் இஸ் இன் தி பேசேஜ். ஆனால் அந்த பேசேஜில் குறிப்பிட்ட இடத்துல ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அட் தி எண்ட் ஆஃப் தி பேசேஜ். தமிழ் மீனிங்கில் ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் இங்கிலீஷில் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நவ் இன் தி எண்ட், அட் தி எண்ட் பார்த்துட்டோம். இப்போ இன் தி எண்ட். இன் தி எண்ட் அப்படின்னா ஃபைனலி, கடைசியில், இறுதியில். இது வந்து நாட் பர்டிகுலர். எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன் தி எண்ட் த சப்ஜெக்ட் லுக்ட் டிஃபிகல்ட் இன் தி பிகினிங், but everyone could understand it in the end. Okay, in the beginning, in the end. அந்த ஆரம்பம் அப்படிங்கிறது பெரிய ஆரம்பம், அதே மாதிரி முடிவு அப்படிங்கிறதும் பெருசு. அதில் ஈஸியாக இருக்குது, ஈஸியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த பாடம் ஆரம்பத்தில் கடினமாக தெரிந்தது, ஆனால் கடைசியில் அப்படின்ற அந்த கடைசியில் அப்படிங்கிறது ஒரு பெரிய பார்ட். இது நாட் அ பர்டிகுலர் திங். பர்டிகுலராக இருந்துச்சுன்னா அட் யூஸ் பண்ணுவோம், அட் தி எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாடத்தை படிச்சுட்டே இருக்காங்க, அது ஒரு லாங் ப்ராசஸ். ஆரம்பத்தில் அது கஷ்டமாக தெரிஞ்சு, அதுக்கப்புறம் கடைசியில் அது ஈஸியாக புரியுது. அப்போ அது ஒரு லாங் ப்ராசஸ், பர்டிகுலர் ப்ராசஸ் கிடையாது, பர்டிகுலர் இடம் கிடையாது. த சப்ஜெக்ட் லுக் டிஃபிகல்ட் இன் தி பிகினிங் பட் எவ்ரி ஒன் குட் அண்டர்ஸ்டாண்ட் இட் இன் தி எண்ட். கீழே இருக்கிற வாக்கியம் பாருங்கள். அட் தி எண்ட் ஆஃப் த ட்ராமா, அந்த குறிப்பிட்ட முடிவில், அந்த ட்ராமா நடந்துகிட்ருக்கு, அது எண்டில் they revealed the secret.
ரிவீல் அப்படின்னா வெளிப்படுத்துதல். ரிவீல்டு அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். ஸோ வெளிப்படுத்தினர். அட் தி எண்ட் ஆஃப் த ட்ராமா, நாடகத்தின் முடிவில் அந்த ரகசியத்தை அவர்கள் வெளிப்படுத்தினர். இன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தே ரிவீல்டு த சீக்ரெட் இன் திஸ் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். த ஆன்சர்ஸ் ஆர் கிவன் அட் தி எண்ட் ஆஃப் த பேஜஸ். அந்த விடைகள் பக்கங்களின் முடிவில் கொடுக்கப்பட்டுள்ளன. அட் த எண்ட் ஆஃப் த பேஜஸ். ஸோ குறிப்பிட்ட இடம். த கப்புள் டிட் நாட் லைக் ஈச் அதர் வென் தே ஃபர்ஸ்ட் மெட் பட் பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ் இன் தி எண்ட். அதாவது இது குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க மீட் பண்ணப்போ அவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல, கடைசியில் அவங்க நல்ல நண்பர்கள் ஆகிட்டாங்க. கடைசியில் அப்படிங்கிறது ஷார்ட் ப்ராசஸ் கிடையாது, ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் கிடையாது, ஒரு லாங் ப்ராசஸ். கடைசியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இன் தி எண்ட், அட் தி எண்ட், இன் தி எண்ட் மாதிரியே ஃபார்தர், ஃபர்தர், இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஃபார்தர் இடைவெளி, தொலைவு, அதாவது ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்கணும், அந்த இடைவெளி இருக்கணும். ஃபர்தர் அப்படின்னா மேலும், கூடுதலாக அப்படின்னு அர்த்தம். த டீச்சர் ஆஸ்க்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு மூவ் ஃபார்தர் ஃப்ரம் தி ஸ்டேஜ். ஸ்டேஜிலேருந்து தள்ளி இருக்க சொல்கிறாங்க. த டீச்சர் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு மூவ் ஃபார்தர். அந்த ஃபார்தர் அப்படிங்கிறது இடைவெளி. ஸோ ஸ்டேஜுக்கும் அவங்களுக்கும் மாணவர்களுக்கும் நடுவில் இடைவெளி இருக்கணும் அப்படின்னு டீச்சர் கேட்டுக்கிட்டாங்க. கீழே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் ஆஸ்க் எனி ஃபர்தர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தி டீச்சர். மேலும் கூடுதலான கேள்விகள் எதுவும் மாணவர்கள் கேட்கவில்லை. எக்ஸாம் ஹாலை விட்டு புக்ஸ் எல்லாத்தையும் தள்ளி வச்சாங்க. தே கீப் த புக்ஸ் ஃபார்தர் ஃப்ரம் தி எக்ஸாம் ஹால். ஃபர்தர் அனௌன்ஸ்மெண்ட் வில் பி பப்ளிஷ்டு சூன். மேலும் கூடுதலான அனௌன்ஸ்மெண்ட் வில் பி பப்ளிஷ்டு சூன், விரைவில் வெளியிடப்படும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் SenTalks ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி சில வார்த்தைகள் மீனிங் ஒன்றா இருக்கிற மாதிரியே தெரியும். எந்த இடத்துல எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சின்ன சின்ன ரூல்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எட், ஸ்டில். எட்னா எங்கே யூஸ் பண்ணணும், ஸ்டில்னா எங்கே யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஜாயிண்ட்லி, டுகெதர். ஜாயிண்ட்லி அப்படின்னாலும் கூட்டாக இணைந்து, டுகெதர் அப்படின்னாலும் ஒன்றாக இணைந்து, ஒருங்கே அப்படின்னு அர்த்தம் வரும். இதெல்லாம் நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள். அதே மாதிரி எந்த இடத்துல சே யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல டெல் யூஸ் பண்ணணும். சே அப்படின்னா நம்மளே சொல்லிக்கிறது, டெல் அப்படின்னா அடுத்தவங்ககிட்ட சொல்கிறது. அதை எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். சே, டெல் டிஃபரன்சஸ். அதே மாதிரி பெர்ஹாப்ஸ், மேபி, ப்ராபப்ளி. பெர்ஹாப்ஸ் அப்படின்னா ஒருவேளை, அநேகமாக. மேபி இருக்கலாம். ப்ராபப்ளியும் அதே மாதிரி மீனிங் இருக்கும். ஸோ இந்த வீடியோஸுடைய லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.